வெல்கம் டு நம்ம சிறுசியில் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன், ஒரு முடி சின்ன முடியில் கொஞ்சம் தான் ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த எல்லாம் போட்டு வறுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி நைஸாக நறுக்கிட்டு போடணும். இஞ்சி அதேமாதிரி ரெண்டே 2 பச்சை மிளகாய் அதே நைஸாக நறுக்கிட்டு போட்டிருக்கேன். அதோடு நான் வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி எப்படின்னா, 1 கப்பு அரிசிக்கு 1.5 மடங்குலேருந்து 1.25 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கரெக்டான அளவாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறணும். அதே மாதிரி 1 ஸ்பூனு நெய்யும் ஊற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். போட்டு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துக்கணும். அப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அந்த 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மாவு சேர்த்துக்க போகிறேன். மாவு 1 கப் அளவு மாவு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். மாவை நம்ம உடனே சேர்த்துட்டு கூட கிண்டிக்கலாம். மாவு கட்டியெல்லாம் படாது. நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம உடனே மாவு போடையிலே கிண்டணும்லாம் கிடையாது. போட்டுட்டு கூட நம்ம கிண்டினாலும் கட்டிப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் எல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கரண்டியிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுப்பு போதும். நம்ம ஏன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, மாவுமே ஏற்கனவே வறுத்த மாவு. இந்த மாவு வந்து வீட்டிலே அரைச்சி வச்சு தான் கொழுக்கட்டை மாவு, இடியப்ப மாவு தான் வச்சு தான் நான் கொழுக்கட்டை செய்கிறேன். அவ்வளோதான். எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடணும். அதை முடிஞ்ச அளவுக்கு வேறு பிளேட்டில் மாற்றிட்டா கூட நல்லது தான். இல்லைனாலும் ரொம்ப சூடு இல்லைன்னா ஃபேனில் வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா உருட்டிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓரளவு சின்ன சேஃபுக்கு நம்மளால் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னமாகவும் இல்லாமல் மீடியமான அளவில் தான் நான் பிடிச்சிருக்கேன். கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி அந்த பக்கம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த கொழுக்கட்டையை நம்ம அதில் வச்சு வேக வைக்கணும். நல்லா எல்லாத்தையும் உருட்டி பிடி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் இட்லி பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்துக்கப்புறம் நல்லா தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வச்சு சேர்த்துட்டு மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடும். தண்ணியை தொட்டுட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னாலும் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான். அப்படி இருந்தாலே கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதாங்க காரப்பிடி கொழுக்கட்டை. இதே மெத்தடில் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ஸ்பெஷலாக இந்த கொழுக்கட்டையும் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அது. ஏன்னா நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ.